ஜாழ்ப்பாணம் சாவச்சேரி பிரதேச செயலகத்தில் உதவி பிரதேச செயலாளராக பணியாற்றி வந்த தமிழினி எனப்படுகின்ற பெண் உயிரிழந்தமை தொடர்பாக செய்திகள் வெளியாக இருந்தது. அதன் தொடர்ச்சியாக அவரது மரணம் தொடர்பாக பல்வேறுபட்ட கருத்துக்கள் வெளிவந்திருந்தன. அவரது கணவர் மீது பல குற்றச்சாட்டுக்களை ஆதாரம் இல்லாமல் சிலர் முன்வைத்திருந்தார்கள். அது தொடர்பாக கூட ஏற்கனவே நான் ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தேன். இந்த நிலையில் தற்பொழுது அந்த பெண்ணின் தந்தை கோப்பாய் பொலிஸ் நிலையத்திலே ஒரு முறைப்பாடு ஒன்றை கொடுத்திருப்பதாக தெரிய வருகின்றது. அதை தவிர அவர் ஒரு கடிதம் ஒன்றினையும் அனுப்பி வைத்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கின்றது. அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயங்கள் என்ன, எதற்காக அவர் இவ்வாறு தற்பொழுது முறைப்பாடு பதிவு செய்திருக்கின்றார் என்பது தொடர்பாக இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதனூடாக நான் போடுகின்ற காணொளிகள் உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக உங்களை வந்தடையும். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். நான் நடராசா ஜெயகாந்தன். அனைவருக்கும் தெரியும், சில தினங்களுக்கு முன்னர் ஜாழ்ப்பாணத்தையே சோகத்தில் ஆழ்த்திய சம்பவம் என்று சொன்னால், ஜாழ்ப்பாணம் சாவச்சேரி பிரதேச செயலகத்திலே உதவி பிரதேச செயலாளராக பணியாற்றி வந்த தமிழினி சதீசன் எனப்படுகின்ற கர்ப்பிணி தாய் உயிரிழந்த சம்பவம் தான் அனைவரையுமே இவ்வாறு சோகத்தில் ஆழ்த்தியிருந்தது. இந்த மரணம் பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருந்தது. அதாவது குறித்த பெண் வீட்டிலே நுளம்புத்திரி கொளுத்த முற்பட்ட போது நுளம்புத்திரியை கொளுத்திவிட்டு தீக்குச்சியை தூக்கி போட்ட போது அந்த தீக்குச்சி மண்ணெண்ணெய் கொள்கலனில் பட்டு தீப்பரவல் ஏற்பட்டதாகவும் அதன் தொடர்ச்சியாக தீக்காயங்களுடன் குறித்த உதவி பிரதேச செயலாளர் யாழ் மாவட்ட போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் அங்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாகவும் இவ்வாறு உயிரிழந்த குறித்த உதவி பிரதேச செயலாளர் 6 மாத கர்ப்பமாக இருந்ததாகவும் அங்கு வைத்தியசாலையில் அந்த குழந்தையை மீட்பதற்கு, அதாவது வெளியில் எடுப்பதற்கு பல முயற்சிகள் மேற்கொண்ட நிலையிலும் அந்த குழந்தையை வெளியே எடுக்க முடியவில்லை, அதாவது அந்த 6 மாத சிசுவை வெளியே எடுக்க முடியவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக தாயும் சிசுவும் உயிரிழந்திருந்தார்கள். இவ்வாறான சூழ்நிலையைத்தான் குறித்த பெண்ணின் சடலத்தை புதைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் அந்த சடலமும் புதைக்கப்பட்டிருந்தது. இந்த சம்பவங்கள் நடந்து முடிந்து விட்டது. இதற்கிடையிலே அந்த பெண் தீக்காயங்களுக்குள்ளாகி வைத்தியசாலையிலே சிகிச்சை பெற்று வந்த போது போலீசார் அவரிடம் வாக்குமூலத்தை பெற்றிருந்தனர். அப்போது குறித்த தமிழில் எனப்படுகின்ற உதவி பிரதேச செயலாளர் கூறிய விடயம் நான் முன்பு கூறியது போலதான். அதாவது விளம்பத்திரி கொளுத்த முற்பட்டேன், அப்போது தீக்குச்சியை தூக்கி போட்ட போது தீக்குச்சி மண்ணெண்ணெய் கொள்கலன் மீது பட்டு இந்த தீப்பரவல் ஏற்பட்டது என்பதுதான் அவர் சொன்ன காரணமாக இருக்கின்றது. அதற்கு பிறகு அவர் மரணித்து விட்டார், அவரது உடலும் புதைக்கப்பட்டு விட்டது. இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது அது தொடர்பாக பல்வேறு விதமான கருத்துக்கள் வெளிவந்து கொண்டிருந்தது. அவரது கணவர் தான் இந்த மரணத்திற்கு காரணம், அவரது கணவர் பல பெண்களோடும் தொடர்புபட்டவர், அவருடைய கணவர் மிக மிக மோசமானவர், அவர்தான் இந்த மரணத்திற்கு காரணமாக இருப்பார், அவர்களுக்கு பிறந்த, அதாவது தமிழினிக்கும் சதீசனுக்கும் பிறந்த குழந்தை ஒன்று தற்பொழுது இருக்கின்றது, அந்த குழந்தையும் தமிழினிக்கு அருகில் தான் படுத்திருந்தது, அந்த குழந்தைக்கு எதுவுமே ஆகவில்லை, அப்படியானால் தமிழினிக்கு மட்டும் எப்படி இப்படி ஆனது என்பது போன்ற பல கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். ஆனால் தமிழினியும் வயிற்றிலும் 6 மாத சிசு இருந்தது. ஒரு தந்தைக்கு பிறந்த குழந்தையும் பிறக்க போகின்ற குழந்தையும் ஒன்றுதான், ஒரே மாதிரிதான் பார்ப்பார்கள் என்கின்ற விடயத்தையும் இதிலே பதிவு செய்து கொள்ளுகின்றனர். அதை புரிந்து கொண்டு இந்த கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும். இதைவிட இருவருக்கும் இடையிலே முரண்பாடு ஏற்பட்டதாகவும் இருவரும் விவாகரத்து பெறுவதற்கு திட்டமிட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதைவிட குறித்த தமிழில் எனப்படுகின்ற பெண் வவுனியாவை சேர்ந்தவர் என்றும் இவரது கணவரான சதீசன் கிராம சேவையாளராக தற்பொழுது யாழ்ப்பாணத்தில் பணியாற்றி வருவதாகவும் இவர்கள் இருவரும் பல்கலைக்கழகத்தில் படிக்கின்ற போதுதான் காதல் வயப்பட்டு திருமணம் செய்து கொண்டதாகவும் இவ்வாறான நிலையில்தான் இருவருக்கும் இடையிலே பல பிரச்சனைகள் தொடர்ந்து வந்ததாகவும் பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் கருத்துக்கள் சமூக வலைத்தளங்களில் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வந்தது. இது தொடர்பாக நான் ஏற்கனவே ஒரு காணொலி ஒன்று வெளியிட்டிருந்தேன். ஒரு பெண் உயிரிழந்து விட்டார், அவர் வாக்குமூலத்தில் எனக்கு இதுதான் நடந்தது என்று கூறிவிட்டார். அவர் ஒன்றும் படிக்காத அறிவில்லாத பெண் இல்லை, உதவி பிரதேச செயலாளராக பணியாற்றியவர். அப்படி இருக்கின்ற போது அவர் வாக்குமூலத்தில் தெளிவாக இந்த விடயம் தொடர்பாக கூறிவிட்டார். அதை தாண்டி இந்த மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக இருந்தால் பெற்றோர் அல்லது வேறு யாராவது முறைப்பாடு கொடுத்து போலீசார் விசாரித்து அதுக்கு பிறகு முடிவு வந்தால் பிறகு கணவர் தொடர்பாக நீங்கள் அவதூறுகளை பரப்பினாலும் சரி, கதைத்தாலும் சரி, அதை யாரும் கேட்க போறதில்லை. அதற்கு முதல் அப்படி செய்யாதீர்கள். ஒருவேளை நிரபராதியாக இருந்தால் அதன் வலி என்பது பெரிதாக இருக்கும். மனைவியை இழந்து ஒரு கணவன் இருக்கின்ற போது இவ்வாறான கருத்துக்களை கேட்கின்ற போது அவரது மனம் பாதிக்கப்படும். அதே அவர் ஒரு கிராம சேவையாளர் என்று கூறியிருந்தேன். எனவே சரியாக விசாரணைகள் மேற்கொண்டதன் பின்னர் அது உறுதிப்படுத்தப்பட்டால் அதுக்கான தண்டனை அவருக்கு கிடைக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்தில்லை.
அதையும் நான் தெளிவாகவே வலியுறுத்தியிருந்தேன். இவ்வாறான சூழ்நிலையில் கணவன் மனைவிக்கு இடையில பல பிரச்சனைகள் இருக்கும். அயலவர்களின் கதையை கேட்டு தெரிந்தவர்களின் கதையை கேட்டு கதைப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை. இன்றும் எத்தனையோ கணவன் மனைவிகளுக்கு இடையிலே பிரச்சனை இருக்கின்றது. அதற்காக அவர்கள் இறந்து விட்டால் மற்றவர்கள் தான் காரணம் என்று சொல்லுவார்களா என்பது தெரியாது. அதை விட மனைவியை கொலை செய்துவிட்டு தான் வெளியே நடமாட முடியுமா, தன்னை சிறையில் அடைப்பார்கள் என்பது தொடர்பான அறிவு கூட அவர் படித்ததற்கு இல்லை என்பது போன்ற பல கேள்விகளை நான் முன்வைத்திருந்தேன். ஆகவே அதிலே மாற்று கருத்தில்லை. தவறு செய்தால் தண்டிக்கப்பட வேண்டும், தவறு முதலில் வெளிப்பட வேண்டும், அதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டுமே தவிர ஒருவர் மீது தொடர்ந்து அவதூறு பரப்புவதில் எந்த பயனும் இல்லை என்பதில் நான் உறுதியாக இருக்கின்றேன். அந்த கலாச்சாரத்தை நான் வளர்க்க விரும்பவில்லை. ஏன்னா இது ஒரு மோசமான கலாச்சாரம். நாளைக்கு யார் மீது வேண்டுமென்றாலும் எப்படி வேண்டுமென்றாலும் அவதூறு பரப்பலாம். சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கின்ற ஒரு பெண்ணின் வீட்டிலோ ஆணின் வீட்டிலோ ஒரு குடும்பத்திலோ ஏதாவது நடந்தால் உடனடியாக மற்றவர்கள் மீது பழி போடுவது யதார்த்தமாக இருக்கின்றது, தொடர்ந்து கொண்டே வருகின்றது. ஆனால் இப்படி நடக்கக்கூடாது. ஆதாரங்களின் அடிப்படையில் தான் எதையுமே பேசணும். அப்படியான ஒரு சமூகமாகத்தான் இந்த சமூகம் வர வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். அதுதான் சரியானது. அந்த வகையில் இந்த பிரச்சனையை சரியாக கையாள வேண்டும் என்று நான் கூறுகிறேன். இவ்வாறான நிலையில்தான் குறித்த தமிழினி எனப்படுகின்ற பெண்ணின் தந்தை ஒரு முறைப்பாட்டை வழங்கி இருக்கின்றார். கோப்பாய் போலீஸ் நிலையத்திலே அவர் ஒரு முறைப்பாட்டை வழங்கி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. சண்முகராசா எனப்படுகின்ற நபரே இவ்வாறு ஒரு முறைப்பாட்டை பதிவு செய்திருக்கின்றார். எனது பெண்ணின் மரணம் தொடர்பாக விசாரணை செய்ய வேண்டும், அது தொடர்பான பதிலை தனக்கு வழங்குமாறு அவர் கேட்டிருக்கின்றார். அதை தவிர அவர் ஒரு கடிதம் ஒன்றையும் அனுப்பியிருப்பதாக கூறப்படுகின்றது. அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயம் என்ன என்பது தொடர்பாக பார்த்துவிட்டு தொடர்ந்து இது பற்றி கதைக்கலாம். எனது மகள் திருமதி தமிழினி சதீசனின் கொலை குறித்து விசாரணை நடத்த கோரிக்கை. எனது மகளின் அகால மரணம் தொடர்பாக உரிய விசாரணைகளுக்காகவும் யாழ்ப்பாண மக்கள் மற்றும் செட்டிகுளம் மக்கள் சார்பாகவும் எனது மகளும் 6 மாத கர்ப்பிணியும் அரச ஊழியருமான திருமதி தமிழினி சதீசன் தனது கணவரால் கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் துயரமான மற்றும் அகால மரணம் குறித்து முறையாக விசாரணை நடத்த கோருகிறேன். இந்த வழக்கின் தன்மை மற்றும் அத்தகைய குற்றத்தின் கடுமையான தாக்கங்களை கருத்தில் கொண்டு ஒரு முழுமையான மற்றும் பாரபட்சமற்ற விசாரணையை விரைவில் நடத்தப்படுவதை உறுதி செய்யுமாறு நாங்கள் உங்களை வலியுறுத்துகின்றோம். அவரது மரணத்தை சுற்றியுள்ள சூழ்நிலைகள் இது ஒரு இயற்கையான நிகழ்வு அல்ல, மாறாக ஒரு சந்தேகத்திற்குரிய கொலை என்பதை வலுவாக காட்டுகின்றன. யாழ்ப்பாண மக்களும் செட்டிகுள மக்களும் வெளிநாட்டில் உள்ள அவரது நண்பர்களுக்கும் ஆழ்ந்த துயரத்தை ஏற்படுத்தியுள்ளன. பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தினரான நாங்களும் சக ஊழியர்களும் இந்த சம்பவம் குறித்து ஆழ்ந்த கவலை கொண்டுள்ளோம் மற்றும் திருமதி தமிழினி சதீசனுக்கும் அவரது பிறக்காத குழந்தைக்கும் நீதி கோருகின்றோம். இந்த வழக்கை உரிய தீவிரத்துடன் விசாரிக்க அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நாங்கள் மனதாக நம்புகின்றோம். உங்கள் மதிப்பிற்குரிய அலுவலகம் நீதி நிலைநாட்டப்படுவதையும் பொறுப்பானவர்கள் சட்டத்தின் கீழ் பொறுப்பேற்கப்படுவதையும் உறுதி செய்யும் என்று நாங்கள் நம்புகின்றோம். இந்த அவசர விஷயத்தில் உங்கள் கவனத்திற்கு நன்றி. இந்த வழக்கு CIV 1-133 கீழ் 235 கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு தொடர்பாக உங்கள் உடனடி பதிலையும் பொருத்தமான சட்ட நடவடிக்கையையும் நாங்கள் எதிர்நோக்குகின்றோம். உங்கள் உண்மையுள்ள சண்முகராசா தமிழினியின் தந்தை மக்களின் சார்பாக. இவ்வாறு ஒரு கடிதம் தான் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த கடிதம் போலீஸ் அதிகாரிக்கு அனுப்பப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான முழுமையான விவரம் இல்லை. இந்த கடிதம் அதுவும் மக்கள் சார்பாக இந்த கடிதம் அனுப்பப்படுவதாக இந்த கடிதம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் சமூக வலைத்தளத்திலே வெளிவந்திருக்கின்றன. தமிழினியின் ஊரை சேர்ந்த அதாவது வவுனியாவை சேர்ந்த சிலர், அதை தவிர அவரது உறவினர்கள் சிலர் இந்த தகவலை தங்களது சமூக வலைத்தளத்தில் பரப்பி வருகிறார்கள். இவ்வாறு ஒரு கடிதம் அனுப்பப்பட்டதாக தந்தை சார்பாக மக்களின் கோரிக்கைக்கு ஒரு கடிதம் அனுப்பப்பட்டதாக கூறப்பட்டிருக்கிறது. இதன் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் வெளியாகவில்லை. அதாவது இந்த கடிதம் தொடர்பாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் வெளியாகவில்லை. இந்த கடிதத்தில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கடிதம் ஊடகங்களுக்கு வரவும் இல்லை. இவ்வாறு ஒரு கடிதம் சமூக வலைத்தளத்திலே பரவுகின்றது. ஏன் அப்படியானால் இதை எதிரே சொல்லுகின்றாய் என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் இது தொடர்பாக போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது உண்மை. அதாவது கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு இவ்வாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தமிழினியின் மரணம் தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளுமாறு தந்தை கோப்பாய் போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடு பதிவு செய்திருக்கின்றார். அது தொடர்பான தகவல் கிடைத்திருக்கின்றன. அது தவிர அவர் முறைப்பாடு பதிவு செய்த துண்டையும் நீங்கள் இதிலே பார்க்கலாம். இவ்வாறு முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது உண்மையாக நடந்த விடயம். அதனைத் தொடர்ந்தான் இப்படி ஒரு கடிதம் அனுப்பப்பட்டதாக சமூக வலைத்தளத்திலே தற்பொழுது வெளிவந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இது உண்மைத்தன்மையா என்று தெரியவில்லை. இந்த கடிதம் தொடர்பாக எந்த உறுதிப்படுத்தப்பட்ட தகவலும் இல்லை. முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான தகவல் உறுதியானது. ஆனால் கடிதம் தொடர்பாக வரவில்லை. இந்த முறைப்பாடை தொடர்ந்து இந்த கடிதம் இவ்வாறு சமூக வலைத்தளத்தில் வருகின்ற போது இப்படி அனுப்பப்பட்டிருக்கலாமோ என்கின்ற கேள்வியும் எழுகின்றது. ஆனால் இது தொடர்பாக ஆராய்ந்து அடுத்த பதிவில் நான் வெளியிடுவேன். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்த்.